அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, உஸ்தாதுகளே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஈதுல் அத்ஹா எனும் தியாகத் திருநாளில் அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படி ஒன்று கூடக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒரு தத்துவார்த்தமான ஒரு செயலாக அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் அமைந்திருக்கிறது. இது போன்ற நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரள்கிறோம். இந்த திரட்சி எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஏற்பாட்டில் அதை மிக அழகாக செய்து வைத்திருக்கின்றான். ஒன்று கூடல் என்பதில் உள்ள இந்த தத்துவம் இங்கு தொடங்கி நாளை மறுமை நாள் வரையிலும் சென்று நீடிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதன் தனியாக பிறந்தவன். அவன் தனக்கான ஒரு இணையை கொண்டு ஒன்றாக ஆகின்றான். கணவனும் மனைவியும் ஒன்று கூடும் அந்த நிகழ்வு பிறப்பியல் சார்ந்த ஒரு தத்துவத்தை பேசக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அதே மனிதன் தம்பதி சகிதமாக தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கும்போது, ஒன்று கூடும்போது அந்த நிகழ்வு வாழ்வியல் சார்ந்ததாக ஆகிறது. அதுவே அவன் தினந்தோறும் தொழுகைக்காக 5 நேரமும் தன் மஹல்லா பள்ளியில் கூடும்போது அது இறையியல் தத்துவமாக மாறுகிறது. வாரம் ஒரு முறை சில மஹல்லாக்கள் ஒன்று கூடி ஜும்ஆ என்ற ஒரு ஒன்று கூட்டல், அதையடுத்து வருடத்தில் 2 முறை ஊரடங்கிய ஒரு பெரும் திரட்சியில் ஒன்று கூடல். இப்படியாக இந்த ஒன்று கூடல் நிகழ்வு நம்மை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது.
இறுதியாக இன்று நேற்றைய முந்தைய தினத்தில் நாம் கண்ட அரஃபாவுடைய மைதானம், அங்கே உலகத்தின் பல்வேறுபட்ட எல்லா ஊர்களிலிருந்தும் திரண்டு வந்த பெருங்கூட்டம் அங்கே ஒரு பெரும் ஒன்றுகூடலை காட்டியது, மக்கள் திரட்சியை காட்டியது. இது உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்றிணைத்த மிகப்பெரிய ஒரு மாநாடாக அல்லாஹ்வின் திருமுன் இருக்கக்கூடிய காட்சியை அது இந்த உலகிற்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருந்தது. இப்படியாக ஒன்று கூடும் பயிற்சியில் மனிதன் தினந்தோறும் பள்ளியில் 5 நேரமும், வாரம் ஒரு முறை ஜும்மாவிலும், வருடம் 2 முறை ஈதுடைய மைதானத்திலும், பிறகு ஒரு வாய்ப்பை பெற்று அரஃபாவிலும் ஒன்று கூடிய இந்த மனிதன் இறுதியாக மஹ்ஷர் பெருவெளியில் மிக பெரும் திரட்சியாக ஒன்று கூடுகின்றான். அதுதான் இறுதி காட்சி. இந்த உலகம் தோன்றியது முதல் முதலாம் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இறுதியில் கடைசி மனிதனாக எவர் பிறந்து வாழ்ந்து இறக்கப் போகின்றாரோ அவர் வரையிலான அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளி, அதில்தான் எல்லா மனிதர்களும் ஒன்று திரளக்கூடிய ஒரு தத்துவமார்த்த விஷயம் அங்கே அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். இந்த ஒன்று கூடல் என்ற அனைத்தும் ஏன் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, எதை நோக்கி இதை செயல்படுத்தப்படுகிறது என்று கண்டால், இது இறை நெருக்கத்தை நோக்கிய பயணமாக ஒவ்வொன்றிலும் அமைவதை நாம் காண்கின்றோம். தினந்தோறும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்லக்கூடியவர் எதற்காக அங்கே செல்லுகின்றார்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. ஜும்மாவிற்கு செல்லக்கூடியவர் எதற்காக செல்லுகின்றார்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. ஈதுடைய நாளிலே ஒன்று கூடுபவர் எதற்காக வருகின்றார்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. நெருங்குதல் என்ற இந்த சொல்லுதான் குர்பானி என்ற பெயர் கொண்டதாக இருக்கிறது. குர்பான் என்றால் அல்லாஹ்வை நெருங்குதல், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முயற்சி, அதற்கான வேலைகள், அதுதான் நெருங்குதல். அந்த நெருங்குதலை நோக்கித்தான் நாம் நம்முடைய இந்த பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள், இந்த நாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வை நினைவு கூற காத்திருக்கின்றோம். அல்லாஹ்வை நெருங்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம். இதன் நோக்கம் என்ன? நாம் இதை ஏன் செய்ய வேண்டும்? இதிலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? இதுதான் நம்முடைய கேள்வி. அருமையானவர்களே, இப்படி ஒன்று கூடக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தியாக திருநாளில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். என்ன அந்த தியாகம்? தியாகம் என்று தொடர்ந்து பேசக்கூடிய நாம் தியாகம் என்றால் எதுவென்று விளங்கி இருக்கின்றோமா? நாம் செய்திருக்கும் தியாகங்கள் என்னதான் செய்திருக்கின்றோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம், சுதந்திர போராளி, சுதந்திர தியாகி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன தியாகத்தை செய்திருக்கின்றோம்? இந்த தியாகம் என்பது எதை குறிக்கிறது? எந்த தியாகத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தியாகம் என்ற வார்த்தையை கொண்டு என்ன விளங்குகிறான் என்று சொன்னால், அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவன். அகில உலகத்தில் காணும் அனைத்தும் காணாதவைகளும் இதோ இந்த மனிதர்கள் அனைவரையும் படைத்தவன் அவன்தான். படைத்தவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடைவதுதான், அடைய செய்வதுதான் தியாகம். அதைத்தான் மனிதனிடம் எதிர்பார்க்கின்றான். தியாகம் என்ற இந்த சொல்லிற்கு அர்த்தம் என்ன? இதை ஆய்வு செய்ய போது நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கபிலா அவர்கள் எனக்கு ஒன்றை சொன்னார்கள். தியாகம் என்பதற்கு ஒரு பொருள், விட்டு கொடுத்தல் என்பது, அதை நாம் உலகிற்கு உணரச் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். தியாகம் என்பது விட்டு கொடுத்தல். விட்டு கொடுக்கக்கூடிய இந்த பக்குவம், இதுவும் தியாகம் செய்துதான். நமக்கான ஒரு உரிமை நம்மிடத்திலே இருக்கும் ஒன்று, அது பிறருக்கு தேவைப்படுகிறது. அப்படி அவருக்கு கொடுத்தால் நான் தியாகம் செய்தேன். எனக்கான உரிமை இன்னொருவர் அதை கேட்கின்றார், அதை கொடுத்தால் நான் தியாகம் செய்தேன். எனக்கான ஒரு சொத்தின் உரிமை, அதில் இன்னொருவர் வந்து வம்பு செய்கிறார்,
அவரோடு நாம் சண்டையிடலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் அப்படி சண்டை செய்வதில் அர்த்தமில்லை, விட்டு கொடுப்பதில் தான் தியாகம் இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் இந்த செய்தியை உணர்த்தினார்கள். அருமையானவர்களே, விட்டு கொடுத்தல் என்பது ஒரு தியாகம். விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பண்பு இருக்குமேயானால் உலகத்தில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போகும், சண்டை என்ற ஒன்று குறைந்து போகும், மனிதர்களிடத்திலே உறவும் சுபிட்சமும் நீடித்து நிலைக்கக்கூடியதாக மாறிப்போகும். அருமையானவர்களே, விட்டு கொடுத்தல் என்பதை மனதார ஏற்று பாருங்கள், அதை செய்து பாருங்கள், எத்தனை பெரிய மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்பதை அதில் உணர முடியும். ஆனால் இந்த விட்டு கொடுத்தல் தான் இன்று மனிதரிடத்திலே மிக குறைவாக இருக்கிறது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் எதற்கு விட்டு கொடுக்கணும், சர்வ சாதாரணமாக என்று பேசப்படுகிறது. இருவருக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை இருக்கும். என்னப்பா பிரச்சனை, நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் எதற்காக விட்டு கொடுக்கணும், சீறி பாய்வார். அங்குதான் பிரச்சனை வருகிறது. விட்டு கொடுத்து பார்த்தால் அதில் உள்ள சுகமும் சூட்சமும் உள்ளிருந்து புரியும். அருமையானவர்களே, இந்த விட்டு கொடுத்தல் என்ற பண்பில்லாததால் தான் இன்று எங்கும் பிரச்சனை. தந்தையும் பிள்ளையும் உறவில்லை, தாயும் மகனும் உறவில்லை, சகோதர சகோதரிகள் உறவில்லை. குடும்பத்தில் பல நிலைகளிலே பல உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. என்னப்பா, பாபாவோட உறவில்லையா, அத்தாவோட உறவில்லையா, அவர் செஞ்சது என்னான்னு தெரிஞ்சா நீங்களே அவரை எதிர்ப்பீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்க நேரிடுகிறது. அருமையானவர்களே, தந்தைக்கு மகன் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். மகனே, உன்னிடத்தில் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எது இருந்த போதும் கூட அதை உன் தந்தைக்கு நீ விட்டு கொடுத்தால் அதுதான் நீ செய்யும் தியாகம். தந்தை என்னவோ செய்து விட்டார், அவர் செய்தது என்ன தெரியுமா, அவர் செய்தது தெரிந்தால் நீங்களே விடமாட்டீர்கள். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமில்லை சகோதரா. ஒரு தந்தை தன் மகனுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கட்டும், அதை மன்னிக்க வேண்டியது, அதை விட்டு கொடுக்க வேண்டியது மகனுக்கு கடமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சமேனும் சிந்தித்தாயா? நீ சிறுவனாக இருந்தபோது அந்த தந்தைக்கு என்னவெல்லாம் தொந்தரவு கொடுத்தாய், என்னவெல்லாம் தொல்லை கொடுத்தாய், எப்படியெல்லாம் அவரை துன்புறுத்தினாய். எதற்காகவாவது உன்னை வெறுத்தாரா? என்றாவது உன்னை அவர் அப்புறப்படுத்தினாரா? இவன் என் மீது இப்படியெல்லாம் செய்து விட்டான், இவனுடைய பார்வை சரியில்லை, இவனுடைய நடைமுறை சரியில்லை, என்னை உதைக்கின்றான் என்று குழந்தையாக இருந்தபோது நீங்கள் எவ்வளவு சேட்டை செய்தீர்களே, எதையாவது அவர்கள் வெறுத்தார்களா? அவர்கள் மீது நீங்கள் செய்த அசிங்கமானவைகள் எதையாவது வெறுத்தார்களா? அப்படிப்பட்ட தந்தை தாய் அவர்களை பார்த்து இவரோடு எனக்கு உறவில்லை என்று சொல்லுவதற்கு மனம் துணியுமா? தாயிடம் உறவில்லை என்று சொல்லக்கூடிய மகனை இந்த சமூகம் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலியாக அந்த மனிதன் ஆகி போவான். தாயிடம் உறவு இல்லை என்று எந்த மனிதனும் சொல்லிட முடியாது. என் தாய் சரியில்லை, அவள் அப்படி செய்தாள், இவள் இப்படி செய்தாள் என்ற எந்த வார்த்தையையும் எந்த மகனும் சொல்லிவிட முடியாது. தாய் எது செய்தாலும் அதை அனுசரித்து போக வேண்டியதுதான் மகனின் கடமை. தாய்க்கு விட்டு கொடுத்தல், தாய்க்காக தன்னையே அர்ப்பணித்தல், தாய்க்காக தன்னையே தியாகம் செய்தல், அதுதான் தேவை, அதுதான் நியாயம். ஆனால் விட்டு கொடுக்கும் பண்பில்லாததால் என் தாயோடு எனக்கு உறவு இல்லை என்று சொல்வதற்கு இயலுமா? ஆனால் மனித சமூகம் சொல்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு விட்டு கொடுத்தல் என்னவென்று தெரியவில்லை, தியாகம் என்னவென்று தெரியவில்லை. சமூகத்தோடு விட்டு கொடுத்தல், உறவுகளோடு விட்டு கொடுத்தல், நட்புகளோடு விட்டு கொடுத்தல், நம்முடைய உரிமைகளிலேயே விட்டு கொடுத்தல், இப்படியெல்லாம் செய்வதால் தான் நாம் தியாகம் செய்தவர்களாக ஆவோம். அப்படி நாம் விட்டு கொடுத்தால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் எதை விட்டு கொடுத்தீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும், அல்லது அதைவிட சிறப்பானவைகள் கிடைக்கும். இதுதான் அதற்கான பரிகாரம். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு கல்லூரியின் பேராசிரியை, முஸ்லிமான பெண், பல்வேறு கூட்டங்களில் பேசக்கூடிய அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது,
நான் ஜெத்தாவிலே தமிழ் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டேன். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், நான் ஜெத்தாவிற்கு வந்தால் அங்கிருந்து நான் உம்ரா செல்ல வேண்டும், ஏற்பாடு செய்து தருவீர்களா என்று கேட்டேன். ஒப்புக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அவர் அங்கு சென்றபின் நான் உம்ராவிற்கு சென்றேன். உம்ராவிற்கு சென்ற நான் அங்கே பாபுல் முல்தசம் என்று சொல்லக்கூடிய காபாவின் கதவு, அங்கே பல பேர் நிற்கிறார்கள். அதை எட்டி எட்டி தொட்டுவிட முயற்சிக்கின்றார்கள். எனக்கும் ஒரு ஆசை, நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றேன், எவ்வளவு தூரமாக இந்த மார்க்கத்திலிருந்து தூரமாக நான் இருக்கின்றேன், இப்போது வந்திருக்கிறேன். வந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது, எப்படியாவது தொட்டு பிடித்து விட வேண்டும், இந்த காபாவுடைய வாசலை தொட்டுவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு எட்டி எட்டி பார்க்கின்றேன். என்னால் முடியவில்லை. கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு பின்னால் ஒரு பெண் மிக ஆஜானுபாகுவாக மிக உயரமானவளாக ஒருவள் நின்று கொண்டிருக்கிறாள். என்னை சொல்லுகிறாள், சகோதரி நீயும் தொடவில்லை, நாங்கள் தொடவும் விடவில்லையே, கொஞ்சம் நகர்ந்து கொண்டால் நாங்கள் தொட்டு விடுவோமே என்று அவள் என்னை கேட்டாள். நான் பார்த்தேன், நம்மால் தான் இயலவில்லையே, அவள் வரட்டுமே என்று சற்று விலகி அவளை முன்தள்ளினேன். அவள் முன்னே வந்து விட்டாள். அவளோ உயரமானவள், வேகமாக அதை தொட்டாள். தொட்டு பிடித்து அழுதாள். அங்கேயே அவள் கதறினாள், அல்லாஹ் அல்லாஹ் என்று அழுதாள். தன் வேலைகளை முடித்துவிட்டு திரும்பினாள். நானோ பாவப்பட்டவளாக அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கின்றேன். அவளுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டு நிற்கின்றேன். திரும்பி அவள் என்னை பார்க்கின்றாள். அவள் புன்னகைக்கின்றாள். நானோ விரக்தியோடு அவளை பார்க்கின்றேன். அப்பொழுது அவள் வெளியேறுவதற்கு நான் வழிவிட்டேன். எனக்கு பின்னால் வந்தாள். எனக்கு பின்னால் வந்தவள் என்னை முன் தள்ளினாள். நான் முன்னே சென்று விட்டேன். அப்படியே என்னை பிடித்து மேலே தூக்கினாள். நான் உயர்ந்து நின்றேன். இப்பொழுது அந்த காபாவுடைய வாசல் எனக்கு மிக எளிதாக கையில் பட்டது. நான் தொட்டுவிட்டு என்னுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் சொன்னேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. விட்டு கொடுத்தேன். எனக்கு அந்த வாய்ப்பையே அல்லாஹ் கொடுத்தான் என்று அந்த பெண் அங்கே சொன்னதை நான் கேட்டேன். அருமையானவர்களே, எந்த ஒன்றிலும் விட்டு கொடுத்தால் அது நஷ்டமானது அல்ல, நஷ்டமாகி போகாது. மாறாக எதை நீங்கள் விட்டு கொடுத்தீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும், அல்லது அதைவிட சிறப்பானவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே நோக்கம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனின் விருப்பம் என்ன? அவன் எதை விரும்புகின்றான்? இதோ இந்த நாளில் நாமெல்லாம் இங்கே கூடி நின்று தொழுதுவிட்டு அடுத்தடுத்த நம் வேலைகளை செய்ய போகின்றோம், குர்பானிகளை செய்ய போகின்றோம். அல்லாஹ் என்ன நாடுகின்றான்? என்ன எதிர்பார்க்கின்றான்? அவன் தான் நம்மை படைத்தவன், நம்மை வாழ வைத்தவன், நமக்கு எல்லாமும் தந்தவன். அவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான், மனிதனே நான் உன்னை படைத்தேன், நீ எனக்கு அடிமையானவன், நான் தான் உன் ரப்பாக இருக்கின்றேன். நான் எதை சொல்வேனோ அதை நீ செய்ய வேண்டும். நான் எதை விரும்புகின்றேனோ அதை நீ செய்ய வேண்டும். நான் எதை எதிர்பார்க்கின்றேனோ அதை நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நீ உயர்ந்த தரஜாவை அடைய முடியும். மனிதா, நீ வாழ பிறந்தவன் என்று சொன்னால் வாழ்வது என்பது உண்டு தின்று கழிப்பதற்கல்ல. மாறாக உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நேசமுள்ளதாக, அல்லாஹ்விற்கு பிரியமுள்ளதாக, அவன் திருப்பொருத்தத்தை பெற்றதாக அமைய வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ தியாகம் செய்ய வேண்டும். நீ உன்னையே இழக்க வேண்டும். உன்னிடத்தில் இருப்பவைகளை இழக்க வேண்டும். நீ கற்பனை செய்யாத எதுவானாலும் நீ இழக்க தயாராக வேண்டும். அதுதான் உனக்கான நியமனம், அதுதான் உனக்கான நியமம், அதுதான் உனக்கான உத்தரவு. நீ செய்தே தீர வேண்டும் மனிதா. இதுதான் அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பு. பிறந்தோம், வாழ்கின்றோம், வாழும் இந்த காலத்தில் அந்த அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், குர்பானாக ஆக வேண்டும். குர்பானாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் எதை நாடுகின்றானோ, எதை விரும்புகின்றானோ அதை நோக்கியே நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய தந்தை நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய சொல்லும் செயலும் அனைத்தும் பொழுது விடிதலும் இரவாவதலும் உண்ணுதலும் உறங்குதலும்
செய்யும் அனைத்தும் அல்லாஹ் என்றே இருந்தது. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் நான் உயிரோடு இருப்பதும் நான் மரணிப்பதும் எதுவென்றாலும் அது அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த லட்சியத்தில் வாழ்ந்தவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதற்கும் தயார். இறைவா, நீ எனக்கு ஆணையிடு, நான் செய்து முடிக்கின்றேன். அனைத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே சுமந்தவர். கேட்டு பெற்று விரும்பி பெற்று கொடுத்ததை வாங்கி தானாக முன்வந்து எத்தனை 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 தியாகங்கள். அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாழ்க்கையின் சரித்திரத்தின் பக்கங்களில் பார்க்கின்றோம். எங்கும் அவர் சோடை போகவில்லை, எங்கும் அவர் தன்னுடைய அந்த வேலைகளை பின்தங்கினார் என்று பார்க்கவில்லை. அல்லாஹ் சொன்ன அனைத்தையும், அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும், அல்லாஹ் சோதனை என்று கொடுத்த எதையும் அவர் வெற்றி பெறாமல் விட்டதே இல்லை. அவரை நாம் பன்முறையில் சோதித்தோம், எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்து விட்டார். எந்தெந்த சோதனைகள் முன்வைக்கப்பட்டதோ அத்துணையையும் அவர் செய்து முடித்து விட்டார். அவர் எதையும் செய்யாமல் விட்டதில்லை என்ற அளவிற்கு அனைத்தையும் நிறைவாக செய்தவராக இருக்கின்றார். அதனால்தான் அல்லாஹ் அவரை ஒரு உம்மத் என்று சொல்லுகின்றான். ஒரு தனி மனிதர், அவரை ஒரு சமுதாயம் என்று சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் செய்தவர், எதையும் பின்வாங்காமல் செய்தவர், எதையும் தயக்கமின்றி செய்தவர். சொன்னதையெல்லாம் செய்தார். அவருக்கு அல்லாஹ் இறுதியில் ஒரு மிகப்பெரிய சோதனையை வைத்தான். அதுதான் நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் அவருக்கு ஒரு நாள் ஒரு சோதனையை ஏற்படுத்துகின்றான். சாதாரணமானதல்ல. மனிதகுலம் அனைத்தும் அச்சப்படக்கூடியது, யாரும் பின்வாங்கக்கூடியது. எந்த மனிதரும் அதை ஏற்க முன்வராத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அல்லாஹ் இடுகின்றான். கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன் அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். என்ன சொல்கிறாய்? உன் கருத்து என்ன? என்ன கேட்கிறார்? நாம் நமது பிள்ளைகளிடத்திலே கேட்கின்றோம். தம்பி, உனக்கு நான் இந்த வீட்டை வாங்கி வைக்கிறேன், என்ன சொல்ற? இந்த இடத்தை வாங்கலான் இருக்க, என்ன சொல்ற? நான் உன்னை வெளிநாட்டுக்கு டூர் அழைத்து செல்ல பார்க்கின்றேன், என்ன சொல்கிறாய்? இப்படித்தான் நாம் அனைத்தையும் கேட்போம். அருமைக்குரியவர்களே, இடையிலே ஒரு முக்கியமான செய்தி. நமது ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு குளக்குடி அலாவுதீன் நகர், அங்கே உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல், அந்த பள்ளியின் வளாகத்தில் ஒரு மதரசா ஒன்று கட்டப்படுகிறது. அதற்கான நிதி உதவிக்காக இங்கே இப்பொழுது வாளி ஏந்தி வருகிறார்கள். தாராளமாக அவர்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள், அனைவரும் அதிகமாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு முக்கிய செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிறிய தெருக்களில் குர்பானி கொடுப்பவர்கள் மதரசாவிலிருந்து அனுப்பப்படும் டெம்போ அவ்வழியில் வர முடியவில்லை என்றால் தங்கள் மஹல்லா பள்ளிவாசலுக்கு அருகில் குர்பானி தோள்களை வைத்து விடவும். அங்கிருந்து மதரசா நியமித்த டெம்போவில் தோல் எடுக்கும் ஊழியர்கள் வந்து எடுத்துச் செல்வார்கள். குர்பானி தோள்கள் உரிப்பதற்கு கூலி மாட்டிற்கு ரூபாய் 300, ஆட்டிற்கு ரூபாய் 500 என்ற விதத்தில் கொடுக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் கேட்பதுண்டு நம் பிள்ளைகளிடத்திலே, மகனே, நான் இந்த விஷயத்தை செய்யலாம் என்று கருதுகிறேன், உன் கருத்து என்ன? நாம் சொல்வதெல்லாம் சொத்து வாங்குதல், நம்முடைய வேலைகளை செய்தல், இது போன்றவற்றைத்தான் நாம் எல்லாம் எப்பொழுதும் பேசுவோம். அதுதான் மனித இயல்பு. அதற்குத்தான் ஆலோசனை கேட்பது உண்டு. ஆனால் நபி இப்ராஹிம் கேட்கின்றார், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன் அத்பஹுக. உன் கழுத்தை அறுத்து உன்னை பலி கொடுக்க நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்லுகிறாய்? கேள்வி எப்படிப்பட்டது? அருமையானவர்களே, இந்த கேள்வியை கேட்டபோது அந்த மகன், என்ன பாவா,
என்னை பெத்தெடுத்து வளர்த்து வாலிபமாக்கி என்னை அறுப்பதற்கா நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள்? கொலைபாதக செயல் அல்லவா? எப்படி நீங்கள் இதை செய்ய முடியும்? சாதாரணமான மனிதன் அப்படித்தான் பேசுவான். ஆனால் அங்கே அவரது மகன் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் எண்ணுவது போலல்ல, அவர் அருமையான பதிலை சொல்லுகின்றார். யா கால யா அபத்தி இஃப் அல் மாத் உமர், இஃப் அல் மாத் உமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். கட்டளையிட்டவன் அல்லாஹ் அல்லவா? அல்லாஹ் கட்டளையிட்டால் மீறுவதற்கு யாரால் முடியும்? அவன் என்னை அறுத்து பலியிட உத்தரவிட்டால் நான் கட்டுப்படுகின்றேன், நீங்கள் அதை செய்யுங்கள் என்று தன் தந்தைக்கு அவர் அங்கே மறுமொழி தருகின்றார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வார்த்தை! மேலும் அவர் சொல்லுகின்றார், புண்படும் இதயம், வாடிவிடும் இதயம், அழுகும் இதயம், அந்த நேரத்திலும் அவர் சொல்லுகின்றார், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். தந்தையே, என்னை நீங்கள் அறுக்கும் போது நான் கூப்பாடு போட்டு கத்திவிட்டு எழுந்து ஓடக்கூடியவன் அல்ல, நான் பின்வாங்கி ஓடி செல்பவன் அல்ல, நான் என்னை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்பவனும் அல்லன். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நியத்து, எனக்கு எதை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதற்கு நான் கட்டுப்படக்கூடியவன். என்னை நீங்கள் கீழே படுக்க வைத்து என் கழுத்தை அறுப்பதற்கு முயற்சித்தால் நான் பொறுமையோடு இருப்பேன். அப்படித்தான் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் தந்தையே. உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்று தந்தைக்கு மறுமொழி சொல்லுகின்றார் மகன். அருமையானவர்களே, எத்தனை மிகப்பெரிய வாய்ப்பு! தந்தையும் மகனும் பேசுவது என்ன? இதுவல்லவா தியாகம்? அவர்களின் ஈமான் எப்படி இருக்கிறது? ஏகு போல் எகிரிய உள்ளமல்லவா? அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உள்ள உள்ளமல்லவா? அதுதான் தியாகம். அங்கிருந்துதான் தியாகம் பொங்கி பிரவாகமாக வெளிவருகிறது, உலகத்திற்கு பாடம் சொல்லுகிறது. அந்த தியாகம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இதோ நிதர்சனமாக காண்கின்றோம். நமக்கு அருகில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் போர், கசாவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். உலகம் வியக்கின்றது. பசியிலும் பட்டினியிலும் கிடக்கக்கூடிய அவர்கள், உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, உடுப்பதற்கு உடை இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, எதுவும் இல்லாத அந்த மக்கள் எப்படி இன்று 250 நாட்களை தாண்டியும் போர்க்களத்தில் இருக்கிறார்களே, எப்படி என்று முடிந்தது? ஆயுதங்கள் இல்லை, வல்லரசுகள் வரிந்து நிற்கின்றன, கொடூர அரசுகள் கொடுமையை தள்ளுகின்றன. இத்தனை இருந்தும் கூட அனைத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இந்த சின்னஞ்சிறு ஊர் மக்களுக்கு எப்படி வந்தது? அதுதான் அவர்களின் நியத், அதுதான் அவர்களின் எண்ணம், அதுதான் அவர்களின் ஈமான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றரான அவர்கள் நபி இஸ்மாயிலுடைய பொறுமையை பெற்றிருக்கின்றார்கள். இன்றளவும் பொறுமையோடு இருக்கின்றார்கள். அந்த பொறுமையை உலகம் பார்க்கிறது. என்ன இவர்கள் உண்பதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை, போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 40,000 பேர் ஷஹீதுகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட துவளவில்லையே. எப்படி நடந்தது? என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் என்று கேட்கின்றார்கள் உலகம். அதற்கு அவர்கள் சொல்லும் பதில், எங்களிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ, எங்களிடத்திலே ஈமான் இருக்கிறது. எங்களிடத்திலே நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழி சுன்னத்து இருக்கின்றது. கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம், பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம், அதனால் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று உலகிற்கு செய்தி சொல்லுகிறது. அதுதான் அந்த வெற்றி. எதற்கும் தயார். அல்லாஹ் கட்டளையிட்டால் எதற்கும் தயார். கசாவிலே ஒரு பெண்ணிடத்திலே கேட்கப்படுகிறது, சகோதரியே, உன்னை அடித்து விரட்டப்படுகிறது, உன் வீடுகள் இடிக்கப்படுகிறது, என்ன நீ இந்த போராளிகள் இப்படி செய்கிறார்களே, எதிர்த்து பேச மாட்டாயா? அவள் சொல்லுகின்றாள், மாட்டேன். அவர்கள் எங்கள் மண்ணை காக்க உரியவர்கள், அதற்காக போராடக்கூடியவர்கள், அவர்களுக்கு துணையாக இருப்போமே என்று ஒருபோதும் எதிரியாக மாற மாட்டோம். நாங்கள் ஈமானியத்தோடு நிற்போம், ஈமானை கொண்டு நிற்கின்றோம், எனவே நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்று உறுதிமிக்க வார்த்தையை சொல்லுகின்றார்களே. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளை, எங்களை வந்தணுகும் பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக் கொள்வோம், பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னாலே அந்த வார்த்தை தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை கூட.
சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களே பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், இருவரும் ஒப்புக்கொண்ட போது அவரை அறுப்பதற்கு கீழே தள்ளினார். அறுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து விட்டார். அவருடைய முயற்சி தீவிரமாகின்றது. அப்பொழுது அல்லாஹ் அழைக்கின்றான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே கது சத்தக்தர் ருயா, நீ கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். எனவே இப்ராஹீமே, நீ கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்லோர்களுக்கு நாம் இப்படித்தான் நற்கூலிகளை வழங்குவோம் என்று கூறி, இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது மிக தெளிவான ஒரு சோதனை. அந்த சோதனையில் வென்றுவிட்டீர்கள். வஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம், அதற்கு ஈடாக, அதற்கு பகரமாக இஸ்மாயில் அகற்றப்பட்டு அதற்கு பகரமாக அங்கே மகத்தான ஒரு பலி, ஒரு குர்பானி பிராணி கிடத்தப்பட்டு குர்பானி நிறைவேற்றப்பட்டது. அருமையானவர்களே, இப்படித்தான் தியாகம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் இப்படித்தான். உறுதிமிக்க அவர்களுடைய தியாகம், எதற்கும் தயார் என்ற அந்த தியாகம், அதுதான் அவர்களை உலகத்தின் இத்தனை நாள் வரையிலும் போற்ற வைத்திருக்கிறது. இன்று நம்முடைய ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜில் அனைத்து செயல்பாடுகளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றியதாக, எல்லா நிலைகளிலும் அவர் மனைவி, அவர் மகன், இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களோ அதையே அமல்களாக்கி அல்லாஹ் கொடுத்து இதோ நம் ஹாஜிகளை கண்ணியப்படுத்துகின்றான். அந்த ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜை செய்கின்றார்கள். அல்லாஹ் அந்த ஹாஜிகளுடைய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் கபூலாக ஆக்கி செய்வானாக. அருமைக்குரியவர்களே, இப்படித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தால் இந்த உலகம் மிளிர்ந்து நிற்கின்றது. இன்றளவும் இந்த உலகம் புனிதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் நபி இப்ராஹிமுடைய அந்த சுன்னத் அது புதுப்பிக்கப்பட இந்த மார்க்கம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நல்ல வாய்ப்பை தான் அல்லாஹ் இந்த தியாக திருநாளில் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அருமையானவர்களே, இந்த நாள் ஈதுல் அல்ஹா. அனில் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال خطبنا النبي صلى الله عليه وسلم يوم النحر. இதே போன்ற யௌமுன் நஹர் ஈதுல் அல்ஹா தினத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்தார்கள். قال இன்ன அவ்வல மா நபதா பிஹி ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லி, இன்றைய நாளில் நாம் தொடங்கக்கூடிய முதலாவது வேலை முதலில் தொழுகுவது. சும்ம நர்ஜ, பிறகு நாம் வீட்டிற்கு செல்வோம், திரும்பி செல்வோம். ஃபனன்ஹர், சென்று நாம் குர்பானி செய்வோம். ஃபமன் ஃபஅல ذلك, எவர் இதை செய்தாரோ ஃபகத் அஸாப சுன்னத்தனா ரவாஹுல் புகாரி, எவர் இதை செய்தாரோ அவர் நம் சுன்னத்தை பெற்றுக்கொண்டு விட்டார். இதுதான் செயல்பாடு. அதை செய்வதற்குத்தான் இதோ கூடியிருக்கின்றோம். முதலில் நாம் இங்கே தொட வேண்டும். தொழுது முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று குர்பானி செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய நாளுடைய அமல் என ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹும் அதைத்தான் சொல்லுகின்றான். இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன் இறைவனை தொழுவீராக, பிறகு குர்பானி செய்வீராக என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட கட்டளைகளை மிக சிறப்பான முறையில் நாம் அனைவரும் செய்வோம். அல்லாஹுடைய நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணியை அறுக்கும்போது எந்த தக்வா